ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நிற்கக்கூடிய கனகாம்பர தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு விலையில் பாதி பார்த்திங்கன்னா இந்த கனகாம்பர செடி தான் நிற்கும். ஸோ இது வந்து இந்த குற்றால கனகாம்பரம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்லுவோம், ஆரஞ்சு கனகாம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இது வந்து சீடு மூலமாக தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வரும். இதில் வந்து ஒவ்வொரு செடியும் சில செடி வந்து கேப் விட்டுருக்கும், சில செடி வந்து ஃபுல்லுமே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் எல்லாம் வெட்டணும். ஸோ திரும்பவும் நீ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே ஃபுல்லுமே நிறைய பரவிடும். மழை பெய்யுதுன்னா அந்த டைமில் அந்த சீடு வந்து நிறைய முளைச்சி வரும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சீடு எதுவுமே நாங்கள் எடுக்கிறதே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் உங்களுக்கு, பாதி காஞ்சி இருக்குது, பாதி பச்சையாக இருக்குது. இதை எடுத்து நானுமே எடுத்து அந்த இடத்துல தான் போட்டுட்டு வரேன். ஸோ இதில் வந்து நிறைய அந்த பலா மரம் இருக்குல்ல, அது இருக்கனால அதுக்கு இலையெல்லாம் விழுந்து அதுவே இதில் உரமாட்டு மக்கி இதுங்களுக்கு அந்த மாதிரி தான் உரம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து முன்னாடிலாம் தண்ணி ஊற்றுறதில்ல, இப்போ கொஞ்சம் வாழை எல்லாம் நட்டுருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். இல்லாமலுமே இது வந்து சூப்பராக வந்து நல்லா பூத்துட்டு தான் இருக்குது. ஸோ முன்னாடி எல்லாம் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கனகாம்பர பூ எல்லாமே வச்சுட்டு போவோம். இப்போ யாருமே வைக்கிறதில்ல. 90s கிட்ஸ் 80s கிட்ஸுக்கு எல்லாமே இந்த பூவெல்லாம் பார்த்தாக்கி உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஞாபகம்லாம் வரும். முன்னாடியெல்லாம் கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கூட அந்த கனகாம்பரம் பூவெல்லாம் வச்சுருப்பாங்க. முல்லைப்பூ வச்சு அதுக்கு கூடவே இந்த கனகாம்பரம் பூ வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து யாருமே இது வைக்கிறதில்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து காற்று மூலமாக இந்த சீடு வந்து நல்லா பரவும். இல்லாமல் வந்து அந்த சீடு வெடிக்கும்ல, அந்த மாதிரி இது இருக்கக்கூடிய அந்த சீடு வந்து வந்துட்டுருக்குறோம். இதை பார்த்திங்கன்னா அங்கங்கே நிற்குன்னு சொன்னேன். இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நெருக்கின மாதிரி நிற்கும். அதுலேயுமே குட்டி குட்டி தையும் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா காம்பவுண்டு செவர்லேயுமே இந்த சீடு விழுந்து நிறைய முளைச்சி நிற்குது. எல்லா செடியிலையுமே பூ நிற்கிது. நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இதை பறிப்போம். ஏன்னா எங்கள் ஆண்டி வந்து இந்த பூ வைப்பாங்க. ஸோ நம்ம அதனால் பறித்து கட்டி கொடுத்தா அவங்க வைப்பாங்க. ஸோ சில டைம் வந்து அவங்களே வந்து பறிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வந்ததுனால நான் வந்து இதை கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு எங்கள் வீட்டில் 2 டைப்பான கனகாம்பரம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லுமே இந்த கனகாம்பரம் தான் ஃபுல்லாக இந்த குற்றால கனகாம்பரம்னு சொல்லுவோம்ல, இந்த கனகாம்பரம் பரவி இருக்குது. இல்லாமல் வந்து நார்மலாக உள்ள ஒரு கனகாம்பரம் வந்து நான் வந்து ஒரு கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கனகாம்பர செடியுமே இருக்குது. ஆனால் அதுலேருந்து இருக்கக்கூடிய சீடு வந்து முளைப்புத்திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா அதில் வந்து நிறைய பூ பூக்குது. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தை தான் வந்திருந்து, வேறு குட்டி செடி வரல. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லுமே நிறைய குட்டி செடிகள் வந்து வந்திருக்குது. அப்புறம் மஞ்சள் கலர் கனகாம்பரம் இருக்குது. அது வந்து ஒரு சிலர் அந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியுது. இல்லாமல் நம்ம பார்க்குற இடத்துலையுமே ஒரு வீட்டில் வந்து மஞ்சள் கலர் கனகாம்பரம் இருக்குது. இப்போ வந்து எங்கள் வீட்டில் இல்லை. முன்னாடி வந்து மஞ்சள் நிற கனகாம்பரமும் இருந்துச்சு. அப்புறமா அச்சுக ஸ்கூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் கனகாம்பரம் இருக்குது. முன்னாடி வந்து நிறைய இடத்துல அந்த க்ரீன் கலர், நீல கலரில் கூட கனகாம்பரம் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் அந்த எண்ணம்லாம் நம்ம பார்க்க முடியறதே இல்லை. இப்போ வந்து அச்சுக்க ஸ்கூல் பக்கத்தில் ஒரு வந்து க்ரீன் கலரில், க்ரீனும் சொல்ல முடியாது, நீலம்னு சொல்ல முடியாது, அப்படி ஒரு கலரில் கனகாம்பரம் இருக்குது. ஸோ இனி வந்து ஸ்கூல் 10 நாள் லீவ் இல்லை, நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது. ஸோ நான் பார்த்தேன், அங்கே வந்து செடியில் வந்து பூ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வீடியோ எடுத்து போடுறேன். சரி, இப்போ வந்து நம்ம வீட்டில் நிற்கக்கூடிய கனகாம்பர காடை பார்த்துருப்பீங்க. கனகாம்பர தோட்டம்னு சொல்ல முடியாது, கனகாம்பர காடுன்னு தான் சொல்லலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே பறந்துருக்குது. ஆனால் இந்த இடத்துலலாம் போய் நம்ம பூ பறிக்க முடியாது. ஏன்னா இடையில வந்து பாம்பு ஏதாவது இருந்தாலும் தெரியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லுமே பறந்து கிடக்குது. வெயில் காலத்தில் இந்த கனகாம்பரம் நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எங்கள் ஏரியாவில் நல்ல வெயில் தான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இடையில வந்து 2 நாள் தான் பயங்கர மழை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெயில். ஸோ இப்போ இந்த பூ அவ்வளோவுமே நம்ம கனகாம்பர தோட்டத்தில் வந்து பறித்த பூ தான். ஸோ இந்த கனகாம்பரம் வந்து கட்டும்போது கையில் வந்து நிறைய தேனெல்லாம் ஒட்டி நமக்கு பிசு பிசுன்னு இருக்கும், கட்டவே முடியாது. ஸோ நான் வந்து பாதி பூ தான் கட்டினேன். இன்னும் மீதி நிறைய இருக்குது, கட்ட முடியலை. இவ்வளோ தான் கட்ட முடிஞ்சு, நீ நாளைக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கனகாம்பர பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.